Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்பர்ஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு ஹோட்டல் சுவையில ரிச்சான பன்னீர் கிரேவி ஒன்னு தான் பார்க்க போறோம். இந்த பன்னீர் கிரேவிக்கு ஹரியாலி பன்னீர் அப்படினு பேரு. வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் கிரேவி செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு கைப்பிடி அளவு பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்திருக்கோம். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கோம். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறோம். இது கூடவே இன்னொரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். உங்களோட தயிர் புளிப்பா இருந்துச்சுன்னா நீங்க லெமன் ஜூஸை குறைச்சிக்கங்க. புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. நான் மொத்தமாவே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு பன்னீரை கியூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டின வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இதை எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்சிருக்க பன்னீர், வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம குடமிளகாய், வெங்காயம் பாருங்க ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம திருப்பி விட்டுடலாம். இதை போல எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, சூப்பரா பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ ஆயில் சூடாயிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும். பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 பல் பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா 3 நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த டைம்ல 10 முந்திரி எடுத்து பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கோம். இந்த முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடலை அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்ந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஹரியாலி பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துட்டோம் பாருங்கள். இப்போ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துருந்தோம். அந்த பன்னீர்லாம் இது கூட சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே 2 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆயிலெலாம் மேலே சூப்பராக இருக்குது. இதுக்கு நிறைய நம்ம ஆயிலெலாம் சேர்க்கல. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தான் மொத்தத்திலே சேர்த்துருப்போம். இருந்தாலும் அந்த ஆயிலெலாம் மேலே வந்திருக்கு.
இந்த டைமில் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதை சப்பாத்தி கூட தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் கொஞ்சம் கிரேவி வைக்கலாம். பாருங்கள், கிரேவி வைக்கிறேன். சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு தாங்க இருக்கும். இதை நான் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட போகிறேன். பாருங்கள், சப்பாத்தியை பிச்சுட்டு இப்படி ஒரு பன்னீரை வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.